ஜெயா, இனிமே இதுதான் உங்க வீடு. வாடகைக்கு வீடு பார்க்க போறேன், வேற வீட்டுல போய் தங்க போறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் மட்டும் ஒத்தையாளா இருக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? இதோ பாரு, இங்க யாரும் உங்களை தப்பா பேச முடியாது. தேனு, எதுக்கு அழற? தேனு, அழுகிய நிப்பாட்டு தேனு. தேனு, நாம எதுக்குமே அழக்கூடாது. தப்பு பண்ணவங்களே அவ்வளவு தைரியமா திமிரா இருக்கும்போது நம்ம எதுக்கு தேனு அழணும்? அம்மா, என்னால ஒரு விஷயத்த தெளிவா சொல்ல முடியும். நம்மள ஒருத்தவங்க வெறுக்கிறாங்கன்னா, நம்மள ஒருத்தவங்க ஒதுக்குறாங்கன்னா இழப்பு நமக்கு இல்ல, அவங்களுக்கு தான். நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். கண்டிப்பா அவங்க செஞ்ச தப்புக்கு நிச்சயமா வருத்தப்படுவாங்க. இல்ல தமிழ், பல வருஷம் எங்க அம்மாவை பிரிஞ்சு நான் ஒத்தையில உங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்குனேன். என்னைக்காவது ஒரு நாள் என் அம்மாவை திரும்ப பாத்திர மாட்டோமான்னு ஏக்கத்துல இருந்தேன். ஆனா கடவுள் என் அம்மா நிழலையே நான் வாழ்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். எத்தனை நாள் கோமால இருந்தே அண்ணன் கூட பேசி சிரிக்கிறதுக்கு ஒரு வரத்தை கொடுத்தான். ஆனா இன்னைக்கு எல்லாமே போச்சு. இனிமே என்னால அந்த வீட்டு பக்கமே போக முடியாது. அவங்க முகத்திலேயே என்னால முடிக்க முடியாது. ஏன் தமிழ், ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நம்ம யாருக்கு என்ன கெட்டது பண்ணோம்? மா, இந்த உலகத்துல கெட்டது பண்றவங்களுக்கு தான் தப்பு நடக்கணும்னு எந்த விதியும் இல்லம்மா. கடவுள் நல்லவங்களுக்கும் சில சோதனைகளை கொடுப்பாரு. அத மீண்டு வரும்போதுதாம்மா நாம இன்னும் பக்குவமாவும் பலமாவும் மாறணும். இதுவும் நல்லதுக்கு தானே நினைச்சுக்கோமா. மா, நீ இப்படி யோசி. நீ அங்க இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நீ இன்னாருன்னு நாங்கெல்லாம் யாருன்னு ஜனமாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருந்துச்சுல. இங்க அப்படிலாம் இல்ல. நாம எல்லாரும் சுதந்திரமா இருக்கலாம். இங்க யாரும் நம்மள வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போறது இல்ல. இங்க பாரு தமிழ், நான் உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் பாத்துக்கிறேன். இது நமக்கு பழக்கப்பட்ட ஏரியா தானே, ஒன்னும் பிரச்சனை வராது. நீ அப்பப்ப வந்து பாத்துக்கோ. இங்க பாரு, நீ அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் வந்தனா. ஏன் ஆண்டி? அதுக்கு இல்ல தமிழ், நீ இங்க தங்க கூடாது. இது உன் வீடு இல்லல்ல, அதுதான் உன் வீடு. நீ முதல்ல கிளம்பு. இல்ல ஆண்டி, எனக்கு அவங்க முகத்தை பார்க்க கூட பிடிக்கல. தமிழ், நீ வாழ போன வீடு அது. இந்த சின்ன பிரச்சனைக்காக நீ உன் வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு வரத என்னால ஏத்துக்க முடியாது. தயவு செஞ்சு போ தமிழ். பிரச்சனை நடக்கும்போது சிபி தம்பியும் இல்ல, அம்மாவும் இல்ல. அவங்க வந்து பாக்கும்போது நீ வீட்டுல இல்லாம இருந்தா அப்புறம் அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ கிளம்பு. என்ன தமிழ்? இல்லம்மா, என்னாலலாம் போக முடியாது. ஏய் தமிழ், பயமா? என்ன இவ இப்படி பண்றா? கொஞ்சம் பொறுத்துக்க ஜெயா. அவ கண்ணு முன்னாடியே அவ தங்கச்சி அவமானப்படுத்திருக்காங்க. அவ மனசு ஆற கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். எங்க போயிட போறா சொல்லுங்க?